SRM JEEE எக்ஸாம் எழுதிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. SRM அட்மிஷன் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். இப்போ இது பார்த்ததுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. ஏன்னா ஃபீஸை பார்த்தோன்னே எல்லாருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இந்த வீடியோ அதில் ஒரு கிளியராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்னென்னலாம் பண்ணணும், ஸோ ஒருவேளை உங்களுக்கு சீட்டே அலாட்மெண்ட் ஆகாமல் இருந்ததுன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். அதாவது ஃபஸ்ட்டு SRM JEEE எக்ஸாம் எல்லாரும் எழுதணும். அதுக்கடுத்து எல்லாருக்குமே ரேங்க் வந்தது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்க. உங்களுக்கு பிடிச்ச கேம்பஸை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. காட்டாங்குளத்தூர் கேம்பஸோ இல்லை ராமாபுரமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வடபழனியோ இல்லை திருச்சிராப்பள்ளியோ கொடுத்துருப்பீங்க. அதில் கோர்சஸும் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரே கன்ஃபியூஷன். இப்போ உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் இப்போ வந்து கரெக்டாக கவனிக்க வேண்டியது என்னென்னா மே 21 நீங்கள் வந்து ஃபீஸை வந்து பே பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் 10,000 ரூபா மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து 1,00,000 ரூபா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். அது எந்த கேம்பஸாக வேணா இருக்கட்டும். நீங்கள் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிருந்தாவே நீங்கள் வந்து மே 21 பேமெண்ட்டை கன்ஃபார்ம் பே பண்ணியே ஆகணும். இல்லைனா உங்களோட சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணதை கேன்சல் பண்ணிடுவாங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானே ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி கொடுத்தேன், எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் பேமெண்ட் பண்ண முடியாது, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா SRMோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கல. எக்ஸாம் எழுதுனது தப்பு கிடையாது, எல்லாரும் எழுதுனாங்க. ஆனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியணும்ல. ஏன்னா SRM யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ரொம்ப அதிகம். அதுவும் காட்டாங்குளத்தூர்லாம் சொல்லவே வேணாம், ரொம்ப அதிகம். அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வருஷத்துக்கு 4 லட்சத்துக்கு மேலே வருது. CSE ரிலேட்டடான கோர்சஸ்ஸு அங்கே ரொம்ப கம்மியான ஃபீஸ்ன்னு பார்த்தா 2,75,000 தான். ராமாபுரம் கேம்பஸு, வடபழனி, திருச்சிராப்பள்ளியை கம்பேர் பண்ணையில் காட்டாங்குளத்தூர் ரொம்ப ஃபீஸ் அதிகம் தான். ஆனால் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிருந்தா நீங்கள் உங்களுக்கு எந்த ரேங்க்குக்கு என்ன கோர்ஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிறத கமெண்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு வந்து எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த 1,10,000 ரூபா பே பண்ணணும். ஆஃப்டர் நீங்கள் அதை பேமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, எப்படி பே பண்ணணும்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கு அவங்களே டீட்டெயில்ஸாக எல்லாமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்லைனில் எதுவுமே நீங்கள் எங்கேயும் போய் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போக தேவையில்ல, எங்கேயுமே போக வேணாம். நீங்கள் ஆன்லைனில் தான் அவங்களுடைய அந்த அட்மிஷன் போர்ட்டல் அந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 1,10,000 ரூபா வந்து மே 21 அங்கே வந்து உங்களுக்கு ஐ அக்செப்ட் த அலாட்மெண்ட் ப்ரோக்ராம் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் வந்து உங்களோட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர், அதுதான் PAL அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு 1,10,000 ஆஃப்டர் வந்து நீங்கள் பாதி பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பே பண்ணணும், 31 இந்த மாத எண்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஃபுல் ஃபீஸையுமே பே பண்ணியே ஆகணும். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜ் இருக்கும். சார் நாங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோம், ஆனால் எங்களுக்கு கோர்ஸ் வந்து அலாட் ஆகவே இல்லை. சார் நாங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணியிருக்கோம், எங்களுக்கு கோர்ஸ் அலாட் ஆகலை. அதே போல் நான் மறந்துட்டேன், நான் அந்த நேரத்தில் ஃபர்காட் ஆகிட்டேன், எனக்கு வந்து ஏதோ ஒரு வேலை இருந்தது அன்றைக்கி மறந்துட்டேன் அப்படின்னா அப்போது அவங்க எல்லாருக்குமே 2வது ரவுண்டு, இது 1வது ரவுண்டோட ரிசல்ட்டு, 2வது ரவுண்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மே 24 வந்து பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இதுலேருந்தே நமக்கு தெரியுது, ஃபீஸு யாரெல்லாம் ஃபீஸை வந்து பே பண்ணாமல் போகிறாங்களோ அந்த சீட்டு ஒருவேளை உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். அந்த சீட்டு ஒருவேளை நீங்கள் பே பண்ணாமல் போனீங்கன்னா அந்த 2வது ரவுண்டில் ஒருவேளை சீட் அலாட்மெண்ட் ஆகாமல் நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருப்பாங்க. எனக்கு வந்து சீட்டே கிடைக்கல, நான் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி பார்த்தேன், என்னுடைய ரேங்க் வந்து ரொம்ப பின்னாடி இருக்குங்கிறனால கிடைக்கலையா என்னன்னு தெரிலையேன்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த 2வது ரவுண்டில் இவங்க பே பண்ணாமல் போனாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபீஸ் எப்படி பே பண்ணுறது, இந்த மாதிரி எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, எனக்கு டவுட்டாக இருக்குது எப்படி பே பண்ணுறது. ஏன்னா இப்போ வந்து 1,10,000 ரூபா நீங்கள் பே பண்ணிடலாம். ஆன்லைனில் தான், உங்களுடைய ஆன்லைனில் உங்கள் அந்த வெப்சைட் வழியாக தான் பண்ணணும். நீங்கள் வெளியில் வேற எங்கேயும் போய் பே பண்ணி ஏமாந்துடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட அட்மிஷன் போர்ட்டலில் தான். ஸோ நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், சார் நான் வந்து இப்போ ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணவே இல்லை,
நான் ஃபேஸ் 2ல் வந்து ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 டேட்ஸ்லாம் இன்னும் இருக்குது நமக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 இருக்குது, ஃபேஸ் 3யும் இருக்குது. அதிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணால் நமக்கு சீட்டு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, காட்டாங்குளத்தூர் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு கேம்பஸுங்கிறது உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னே தெரில. நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் அந்த லெவலுக்கு ஃபேமஸ்ஸு. இன்னைக்கு இந்திய லெவலில் வெளியாக இருக்கக்கூடிய NIRF ரேங்கிங்கில் ஓவரால் ரேங்கிங்கில் இந்தியாவிலேயே 21வது பிளேஸில் இருக்குது SRM யூனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாட்டில். அதே போல் யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் 12வது பிளேஸில் இருக்குது, இன்ஜினியரிங் ரேங்கிங்கில் 13வது பிளேஸில் இருக்குது. எப்படிங்க இந்திய லெவலில் இவ்வளோ பிளேஸில் இருக்கக்கூடிய இடத்துல எவ்வளவோ நார்த்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து படிக்கிறாங்க. அப்போ நம்ம மாணவர்கள் என்ன நினைக்கணும், நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி இருக்குது, நம்ம படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. ஃபீஸ் உங்களுக்கு பே பண்ண முடியலைன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை அவங்க வெப்சைட்லேயே அவங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக மாணவர்களே பேமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது எனக்கு வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, இல்லை எனக்கு அட்மிஷன் வந்து எனக்கு எப்படியாவது வேணும் சார், ஃபேஸ் 2 அட்டன் பண்ணலாமா, எனக்கு ஃபேஸ் 3 அட்டன் பண்ணலாமா, இல்லை எந்த மாதிரியெல்லாம் நான் எப்படியாவது அட்மிஷன் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கன்ஃபியூஷனே இல்லாமல் இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாகவே இருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே அதிகமான உள்ள ரேங்க்ல உள்ளவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு சீட் அலாட் ஆயிருக்கு. ஆனால் அவங்க பே பண்ண போகிறாங்களா பே பண்ண மாட்டாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். பாய்.